அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோவில்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. நம்ம பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது. அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் கணக்கில் அடங்காத பிரம்மாண்ட கோவில்கள் பல இருக்குது. இன்றைக்கி நம்ம 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு திருத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் செய்தால் முக்தி, ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பிளாகில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம பிளாகை தொடங்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவிலுடைய கிழக்கு ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்கோம். இந்த வழியாக தான் உள்ள நேர் என்ட்ரன்ஸ், பொது தரிசனத்துக்கு வழி இந்த பக்கத்தில் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இங்கேருந்து நேராக நம்ம உள்ள செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போகலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ராஜகோபுரத்தோடைய அழகை பாருங்க. கோவிலோட சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கிழக்கு ராஜகோபுரத்துடைய சிற்பங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எவ்வளோ நேர்த்தியாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த தாமரைப்பூ வடிவம் ஒரு இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ சின்ன சின்ன சிற்பங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். கோபுரத்தோட வெளி சைடு பார்த்தீங்க, இது உள்பக்கம். தமிழ்நாட்டிலேயே 2வது மிக உயரமான கோபுரம், 217 அடி உயரம் கொண்ட கோபுரம் இது. இதுதான் இந்த கோவிலோட பிரதான கிழக்கு ராஜகோபுரம். இப்போ ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்களை பார்ப்போம். நம்ம திருவண்ணாமலை கோவிலுடைய இறைவி உண்ணாமுலையம்மன், இறைவன் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற பேரில் இங்கே உரையிறாங்க. தேவார பாடல் பெற்ற 274 சிவத்தலங்களில் நம்ம திருவண்ணாமலை 233வது தேவார தலமாகும். அம்மனோட சக்தி பீடங்களில் 51 சக்தி பீடங்களில் இந்த பீடம் அருணை சக்தி பீடம். நீங்கள் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடு உங்களுக்கு முதல்ல தெரிகிறது முருகரோட சன்னதி, அருணகிரியாருக்கு காட்சி அளித்த சன்னதி.
கோவில் ராஜகோபுரத்துக்கு உள்ளே வந்த பிறகு வலது பக்கம் நீங்கள் பார்க்கறது 1000 கால் மண்டபம். உள்ளே போனீங்கன்னா 1000 தூண்கள் கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மண்டபத்தை பார்க்கலாம். உள்ள அழகழகான சிற்பங்கள், கோவிலோடைய பழங்காலத்து சிலைகள், இது எல்லாமே நீங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே பார்க்கலாம். நம்ம திருவண்ணாமலை கோவிலோடைய 1000 கால் மண்டபம் கிட்ட தாங்க இருக்கோம். திருவண்ணாமலை மகா தீப கொப்பரைங்க. இந்த தீப கொப்பரையில் தான் கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்மளுக்கு மலை மேலே தீபம் ஏற்றுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 6 அடி உயரம். சிவனுடைய தாண்டவங்கள். இப்போ நீங்கள் பார்த்த சிவதாண்டவ ஃபோட்டோக்கள், அப்புறம் அந்த சிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 1000 கால் மண்டபத்துக்கு உள்ளதாங்க இருக்குது. வாங்க வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணுங்கள். இந்த 1000 கால் மண்டபம் இதெல்லாம் வந்து அதிசயங்க. பாருங்கள், எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த ஊருடைய பெயருடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். அண்ணாமலை. அண்ணா என்ற சொல்லுக்கு நெருங்க இயலாதது என்று பொருள். பிரம்மாவினாலும் திருமாலினாலும் சிவனின் அடியையும் முடியையும் நெருங்க இயலாததால் இம்மலையை அண்ணாமலை என்று அழைக்கிறார்கள். இந்த ஊருக்கு அருணாச்சலம் என்ற பெயரும் உண்டு. அருணாச்சலம் என்றால் பொருள் என்ன தெரியுங்களா? அருணம் என்றால் சிவப்பு, சிவப்பு நிறத்தில் இருக்கும் நெருப்பு. சலம் என்றால் மலை. சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்டவராக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்று பெயர் ஏற்பட்டது. இது கம்பத்து இளையார் சன்னதி. அப்படியே கம்பத்து இளையார் சன்னதி, முருகப்பெருமான் சன்னதி, இதையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பின்புறம், அதாவது முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் சிவகங்கை தீர்த்த குளம் இருக்குங்க. கோவிலுக்குள்ள 2 பிரம்மாண்டமான தீர்த்த குளங்கள் இருக்கு. ஒன்று பிரம்ம தீர்த்தம், இது சிவகங்கை தீர்த்தங்க. சிவகங்கை தீர்த்தம். சிவகங்கை தீர்த்த குளத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை விநாயகர், அவருடைய சன்னதி முதல் சன்னதி. அதன் பிறகு ஒரு அழகான மண்டபம், அதுக்கு முன்னாடி பெரிய நந்தி இருப்பார். இப்போ நம்ம பெரிய நந்தியை போய் பார்ப்போம். இவர் தாங்க திருவண்ணாமலை கோவிலுடைய பெரிய நந்தி. பிரம்மாண்டமா இருக்கார்ல. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பிரம்மாண்டமா தாங்க சிலைகளை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம தான் அதை பாதுகாக்கிறது இல்லை.
பிரதோஷ காலம், சிவராத்திரி மிக முக்கியமான விசேஷ நாட்களில் இவருக்கு பலவிதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூ அலங்காரம் அத்தனையுமே இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருப்பார் நம்ம பெரிய நந்தி. பெரிய நந்தி சன்னதிக்கு அடுத்தபடியாக கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மண்டபம் இருக்குங்க. இதுதான் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி. உள்ளே போனீங்கன்னா நேராக போய் கல்யாண சுந்தரேஸ்வரரை தரிசிக்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணா. பகவான் ஸ்ரீரமணர் மதுரையில் சித்தப்பா வீட்டில் அவருக்கு மரணம் பற்றிய முழு ஆன்ம அறிவு கிட்டிய பிறகு திருவண்ணாமலைக்கு வந்து சில காலம் தங்கி இருக்காருங்க. தங்கி இருக்கும்போது சின்ன பசங்க சில பேர் அவரை பார்த்து, அவருடைய எளிமையான தோற்றத்தை பார்த்து அவரை கல்லால் அடித்து துன்புறுத்துறாங்க. அப்போ அங்கேருந்து இந்த பாதாள லிங்கத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தன்னை மறந்த நிலையில தியானத்தில் இருக்கார். இந்த இடம்தான் இப்போ பாதாள லிங்கம் என்று அழைக்கப்படுது. உள்ள பார்த்தீங்கன்னா சிவபெருமான் லிங்க திருமேனியா காட்சி தருவார். கோபுரத்திலையார் சன்னதி. வாங்க நம்ம மேல் நோக்கி கோயிலுக்குள்ள போவோம். இதுதாங்க வல்லாள மகாராஜா கோபுரம். இரண்டாவது தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். கோயிலோடைய என்ட்ரன்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிவகங்கை தீர்த்தம், ரெண்டாவது பிரம்ம தீர்த்தம். பிரம்ம தீர்த்தத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சன்னதி இருக்கு. 8 கைகளை உடைய காலபைரவர். இவர் ஒரே கல்லில் செய்யப்பட்டவருங்க. பின்னாடி இவருக்கு வந்து திருவாச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் அவ்வளவு அழகாக செய்யப்பட்டது. இது தாங்க பைரவர் சன்னதி. பைரவர் சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் தெரியுது இல்லையா? இது நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் சரி, அது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். எவ்வளவு அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இவர் தாங்க மகா கால பைரவர். அதுக்கு மேலேயே இந்த லிங்கமும் இருக்குது. நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் அது உங்களை நோக்கி திரும்புகிற மாதிரியே இருக்கும். இது பிரம்ம தீர்த்த மண்டபங்க. இந்த கோவிலில் நிறைய மண்டபம் இருக்குங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தாங்க கிளி கோபுரம். இதோட உயரம் 81 அடிங்க. அருணகிரிநாதர் கிளியாக உருவெடுத்து தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலர்களை கொண்டு வர போறாருங்க. அப்போது பூமியில் அவரோட உடலை எரிச்சிடுறாங்க. அதனால் கிளியாக அமர்ந்து இந்த கோபுரத்தில் பாடல் பாடுறாருங்க. அதனால் இந்த கோபுரம் கிளி கோபுரம் என்று பெயர் உண்டாயிட்டுருங்க. அந்த கிளி கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளி உட்கார்ந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு பச்சை கலர் கிளி கீழே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கோபுரம் தாங்க கிளி கோபுரம். வித்யாதேஸ்வரர் சன்னதி. அப்படியே இங்கிருந்து நகர்ந்து வருவாங்க. இங்க பிரம்மலிங்கம் இருக்குங்க. இதுதான் பிரம்மலிங்கம். பிரம்மலிங்கத்துக்கு பக்கத்துல தெற்கு கட்டை கோபுரம், பின்னாடி திருமஞ்சன கோபுரம். இது கோசாலை. உள்ள பார்த்தீங்கன்னா மாடுகள் பராமரிக்கப்படுதுங்க. இப்போ நாம பார்க்கறது திருமஞ்சன கோபுரம். இது அண்ணாமலையார் கோவிலுடைய தெற்கு பக்கத்தில் இருக்குங்க.
இந்த திருமஞ்சன கோபுரத்துடைய உயரம் பார்த்திங்கன்னா 157 அடி உயரங்க. இக்கோபுரத்தின் வழியாகவே உற்சவர்கள் மூலவர்கள் சன்னதிக்கு அபிஷேகத்திற்கான திருமஞ்சன நீர் எடுத்து வருவதால் இந்த கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்று அழைக்கப்படுதுங்க. ரொம்ப அழகான கோவிலுங்க. இது தெற்கு கட்டை கோபுரம். கிரிவலம் டைம்லலாம் வந்தீங்கன்னா உங்களை வந்து இந்த லைனில் தான் விடுவாங்க. இப்படி தான் இதெல்லாம் க்ளோஸில் இருக்கும். இப்படி போய் அப்படியே நீங்கள் நேராக போக வேண்டியது தான். தெரியுதுங்களா? இதெல்லாம் லைனுங்க. அதெல்லாம் பல காலம் நின்று வந்திருக்கேன். அழகாக இருக்குல்ல கோபுரம், திருமஞ்சன கோபுரம். நம்ம திருவண்ணாமலை கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான கோவிலுங்க. ஏன் இவன் பிரம்மாண்டம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இங்கே வந்து இந்த அழகை பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னு. இப்போ நம்ம கோயிலோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம திருவண்ணாமலை கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபம். அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பாதாள லிங்கம் இருக்குங்க. அதுக்கப்புறமா 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் இல்லாததே இல்லைங்க. பரிபூரணமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த திருவண்ணாமலையை நம்ம சொல்லலாம். இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கோவில் எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லிட்டு. இது திருவண்ணாமலை கோவிலுடைய மினியேச்சருங்க. தெரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் ஆஃபீஸுங்க பின்னாடி. அங்கே தான் உங்களுக்கு இந்த மினியேச்சர் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிளி கோபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலையரங்கம் இருக்குங்க. அப்படியே மேல் நோக்கி நீங்கள் நடந்தீங்கன்னா வடக்கு கட்டை கோபுரம் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசாத கவுண்டர் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி நம்ம சாப்பிடலாம். பிரசாத கவுண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய புக் ஸ்டாலை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, அதையே நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நாம் இங்கேருந்து நேராக நடந்து போவோம். பஜனைகள் நடக்குதுங்க. திருவண்ணாமலையார் கோவிலுடைய கலையரங்கங்க. இங்கே பார்த்தீங்களா உள்ள பஜனைகள் எல்லாம் நடக்குது. இவங்க வந்து தேனியிலிருந்து வந்த குரூப்புங்க. திருவாசகம் எல்லாமே இவங்க வந்து பாடுவாங்க. திருவண்ணாமலையார் கோவிலுடைய வடக்கு கட்டை கோபுரங்க. பின்னாடி தெரிகிறது அம்மணி அம்மாள் கோபுரம். வடக்கு கட்டை கோபுரம் வழியாக இப்போ நம்ம அம்மணி அம்மாள் கோபுரத்தை பார்க்க போறோம். திருவண்ணாமலை கோவிலின் வடக்கு திசையில் உள்ள கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த கோபுரம் மொத்தம் 171 அடி உயரம் கொண்டது. இந்த கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் இருந்தபோது அம்மணி அம்மாள் என்னும் பெண் சித்தர் பக்தர்களின் உதவியோடு பொருளீட்டி இந்த கோபுரத்தை கஷ்டப்பட்டு கட்டியிருக்காருங்க. அதனால் அவங்களுடைய நினைவாக இந்த கோபுரத்துக்கு அம்மணி அம்மாள் கோபுரம் அப்படின்னே பெயர் வச்சுருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. வந்துட்டு அண்ணாமலையாரோடைய மலையை பார்க்கலன்னா எப்படிங்க? திருவண்ணாமலையோடைய மிக உயரமான மலை திரு அண்ணாமலை. சிவனே மலையாக அமர்ந்த திருத்தலம். அதனால தான் இது திருவண்ணாமலை.
இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருவண்ணாமலை கோவிலுடைய வெளிப்பிரகாரங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு வந்தோமா, சாமியை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய கோவில் உள்ளே என்ன இருக்குது, ஏது இருக்குது, எதுக்காக இவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிற்பங்களை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டைமே பத்தாதுங்க. அவ்வளோ இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. வாங்க, கண்டிப்பாக இந்த கோயிலை, இந்த vlog-ஐ பார்த்துட்டு ஒரு முறையாவது விசிட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிருத்திகை மண்டபம். இந்த கோவிலில் மொத்தம் எவ்வளவு மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நாளே பத்தாதுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் என்னென்ன மண்டபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்னென்ன சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க. 1000 கால் மண்டபம் இருக்குங்க. தீப தரிசன மண்டபம். இந்த தீப தரிசன மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வாங்க. அதுக்கு பின்பு தான் அந்த மலையில் மகாதீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16 கால் மண்டபம் இருக்குது. திருக்கல்யாண மண்டபம் இருக்குது. புரவி மண்டபம் இருக்குது. மணி மண்டபம் இருக்குது. கொழு மண்டபம் இருக்குது. மகா சங்கராந்தி மண்டபம் இருக்குது. அமுத மண்டபம் இருக்குது. அவனி ஆழ பிறந்தான் மண்டபம் இருக்குது. 7ஆம் திருநாள் மண்டபம் இருக்குது. சக்தி விலாச சபா மண்டபம் இருக்குது. இந்த தூணில் இருக்கிற சிற்பங்களை பாருங்கள். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. இதுதாங்க மேற்கு கட்டை கோபுரம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 அடிங்க. இதுவும் தெற்கு கட்டை கோபுரம் 70 அடிங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்த அம்மணியம்மன் கோபுரம் பக்கத்தில் இருக்கிற வடக்கு கட்டை கோபுரம் மட்டும்தான் 45 அடி உயரம் கொண்டதுங்க. மேற்கு கட்டை கோபுரம் வழியாக நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா அண்ணாமலையார் திருப்பாதம் இருக்குங்க. தெரியுதுங்களா? இதுதாங்க அண்ணாமலையார் திருப்பாதம். அண்ணாமலையார் பாத மண்டபம் பார்த்தீங்களா? அங்கேருந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா ஸ்தூல சூட்சுமர் சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதிக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்கங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்புறமா வலம்புரி விநாயகர் சன்னதி. அப்படியே அங்கேருந்து நகர்ந்து இந்த பக்கமாக வருவோம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஏகப்பட்ட மண்டபம் இருக்குது. நம்ம எதை உங்களுக்கு காமிக்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. இது அமாவாசை மண்டபங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க பே கோபுரம். இந்த கோபுரத்தோட உயரம் 160 அடிங்க. முதல்லலாம் இந்த கோவில் கோபுரத்தை மேற்கு கோபுரம் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மே கோபுரம் சொன்னாங்க. இப்போ பே கோபுரம் என்று அழைக்கிறாங்கங்க. கிரிவல டைம்லலாம் வந்தீங்கன்னா இந்த பே கோபுரத்துக்கு பின்னாடி இருந்து தாங்க உங்களை எல்லாரையும் விடுவாங்க. இந்த வழியாக தான் நீங்கள் வந்தாகணும். முன்னாடி ராஜகோபுரம் வழியாக இருந்து இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு வந்து தாங்க நீங்கள் கோயிலை பார்க்க முடியும்.
இப்படியே நேராக உள்ளே போவோமா? இது அண்ணாமலையார் சன்னதிக்கு பேக் என்ட்ரன்ஸ். இப்போ திருவண்ணாமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மற்றும் முதியோர்களுக்காக இந்த பேட்டரி கார் வசதியே இருக்குங்க. கிளி கோபுரம் பக்கத்திலேயே யானை திரை கொண்ட விநாயகர் சன்னதிங்க. பாருங்க சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தீப தரிசன மண்டபம். அப்படியே உங்களுக்கு இடது பக்கம் தெரிகிறது திரு அண்ணாமலையார் சன்னதி, திருவண்ணாமலை திருக்கோவில். மேலே உங்களுக்கு திருவண்ணாமலையோடைய மலை தரிசனமும் கிடைக்குங்க. அந்த மலையை சுற்றி தான் நம்ம கிரிவலம் வரும். இது சம்பந்த விநாயகர் சன்னதி. கோவில் கொடிமரம், எவ்வளவு அழகாக இவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் மிஷின்ஸ் வச்சு செய்கிறாங்க. அந்த காலத்தில் வெறும் கையிலேயே இவ்வளவு அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்கிறது தெரியுங்க. இதே போல் விநாயகருக்கும் இருக்குது. இந்த தளத்தில் கிளி கோபுரத்துக்கு கீழே இடது பக்கம் உள்ள அல்லல் போம் விநாயகர் சன்னதி விநாயகருடைய முதல் படை வீடுங்க. ஒரு கோவில் கட்டுமானம் எந்த அளவுக்கு பழமையானதோ அந்த அளவுக்கு பழமையானது அந்த கோவிலுடைய தல விருட்சம். நம்ம திருவண்ணாமலை கோவிலுடைய தலவிருட்சம் மகிழ மரங்க. இந்த மகிழ மரத்துக்கு அடியில் ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரவுண்டில் நின்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், உங்களுக்கு மேற்கு கட்டை கோபுரம், பின்னாடி பேய் கோபுரம் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு கட்டை கோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம் தெரியும். இங்கிருந்து 3 கோபுரங்கள் தெரியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் 2மே தெரியுங்க. மொத்தம் 9 கோபுரம் இந்த வட்டத்திலிருந்து பார்த்தா இங்கிருந்து தெரியுங்க. இங்கே தான் வந்து சிவபெருமானுடைய சுயம்புலிங்க இருந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணால் ஆன கோவிலாக தான் இந்த கோவில் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அரசர்கள் மாற மாற பார்த்தீங்கன்னா முதல்ல கல்லில் மண்டபம் அமைச்சாங்க. அதாவது செங்கல்ல மண்டபம் அமைச்சாங்க. அப்புறமா கல்லில் அமைச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் போக போக பிரம்மாண்டமாக மாறிடுச்சு. திருவண்ணாமலை கோவிலையும் திருவண்ணாமலையும் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். இந்த மலையானது 2669 அடி உயரங்க. மொத்தம் 800 மீட்டரு. இந்த மலையை சுற்றி தான் கிரிவல பாதை அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. இந்த பாதையில் 20 ஆசிரமம், 96 சன்னதி, 360 தீர்த்தங்கள், 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1000 லிங்கம் இருக்குது இங்கன்றது மக்களோட நம்பிக்கை. மலையை சுற்றி வரும்போது நீங்கள் ஒரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா இந்த மலை மொத்தமாக 27 விதமாக உங்களுக்கு தரிசனம் தரும். இதில் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தியோடைய சிலை அப்படியே வந்து மலையில் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும். கிரிவல பாதையில் நீங்கள் போகும்போது இதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இதுதாங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிற வழி. இது வந்து கோவிலோட மரங்கள். முன்னாடி இருக்கிறது தலவிருட்சம். இது திருவண்ணாமலை திருக்கோவிலோடைய
சுவாமி திருக்கல்யாண மண்டபம். இதுவும் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி ஒன்று கிடைக்கும். என்னென்னா திருக்கோவிலோடைய கலசம், அண்ணாமலையாருடைய கோபுர கலசம் உங்களுக்கு தெரியும். 2 நந்திக்கு இடையில பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதுங்களா? இது தாங்க திருக்கல்யாண மண்டபம். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அண்ணாமலையார் கோவிலுடைய திருமடப்பள்ளி. திருவண்ணாமலை கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவரும் சண்டை வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவில் காட்சி தரார். 2 பேரும் எங்களில் யார் பெரியவர்னு நீங்கள் எதுவும் சொல்லணும்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் என்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடஞ்சிக்கிட்டு அடியில் போகிறாரு. பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து முடியை காண மேல் நோக்கி பறக்கிறாரு. விஷ்ணு 10,000 ஆண்டுகள் கீழ் நோக்கி போயும் அவரோட அடியை பார்க்க முடியலை. எனவே அவரோட தோல்வியை சிவபெருமான்கிட்ட ஒத்துக்கிட்டாரு. மேலே முடியை பார்க்க போயிருந்த பிரம்மா அவர் போகிற வழியில் தாழம்பூவை பார்க்குறாரு. நீ எங்கே இருந்து வரேன்னு தாழம்பூ கிட்ட கேட்குறாரு. நான் சிவனோட தலையில் இருந்து 40,000 வருஷமாக கீழே இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தாழம்பூ சொல்லுது. சரி, நான் சிவனுடைய முடியை பார்த்துட்டேன்னு நீ விஷ்ணு கிட்ட போய் சொல்லணும்னு தாழம்பூ கிட்ட கேட்குறாரு. தாழம்பூவும் ஒத்துக்குச்சு. இதை பார்த்த சிவபெருமான் தாழம்பூவை இனி உன்னை யாரும் சிவ பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு எங்கேயும் கோயில் இருக்காதுன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. இதுக்கு பிறகு சிவன் தான் முழு கடவுள் அப்படின்னு 2 பேரும் உணர்ந்து அவரை வணங்கி நிற்கிறாங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுக்கிறார். அந்த மலை தான் கோவிலோட பின்னாடி இருக்கு. கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மலையோட காலம். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும் இருந்ததுங்க. இப்போ இந்த கலியுகத்தில் கல்மலையாக காட்சி தருது. இப்போ தாங்க அண்ணாமலையார் சன்னதிக்கு உள்ளே போயிட்டு வரேன். சாமி தரிசனம் முடிஞ்சுது. ரொம்ப அருமையான தரிசனமாக இருந்தது. கூட்டமும் ரொம்ப கம்மி தாங்க. சன்னதிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தப்பான வேலைகள் பக்தர்கள் செய்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா விபூதி உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. பேப்பர் இல்லைன்றதுக்காக அங்கே கொட்டிட்டு போகாதீங்க. உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க, சரிங்களா? அதே மாதிரி கை அச்சு, கோயில் சன்னதி உள்ள பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கை அச்சு. யாரோ ஒருத்தர் செய்கிற தப்பால் எல்லாம் இந்த கை அச்சு வச்சு அதை கோயிலே பாழ் பண்ணுறீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். தயவுசெய்து யாரும் இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஜாயின் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். கோயில் இப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பூராவும் போதிங்க, பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு நான் தரிசனத்துக்கு போயிட்டேங்க. நேற்று ஈவினிங்கே நான் தரிசனம் பண்ணிட்டேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 17/3/2023 16ஆம் தேதி நான் தரிசனத்துக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. என்னென்னா, அண்ணாமலையார் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து கும்பிட்ற பாக்கியம். இது யாரால் கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருடைய டெபுட்டி பிடிஓ, அப்புறம் அவர் ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற இன்னொரு ஆஃபீஸர், அவங்க 2 பேருடைய பேர் வடிவேலு அண்ட் அசோக் சார். 2 பேருடைய ஃபோட்டோ மட்டும் தாங்க என்கிட்ட இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷங்க.
நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போய் கோவிலுக்குள்ளே தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க 2 பேருடைய ஃபோட்டோ நான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல. இதுதாங்க உண்ணாமுலை அம்மன் சன்னதி. ஊமைக்கு இடபாகம் கொடுத்தது இந்த கோவிலில் தாங்க. அர்த்தநாரீஸ்வரர் தோன்றியதும் இந்த கோவிலில் தான். லிங்கோத்பவர் தோன்றியது இந்த கோவிலில் தான். தான் என்ற அகந்தை அழித்த கோவிலும் இந்த கோவில் தாங்க. அருணகிரிநாதருக்கு அவருடைய வாழ்க்கை மேலே பயங்கரமான வெறுப்பு வருதுங்க. அப்போது இந்த கிளி கோபுரத்துக்கு மேலே ஏறி இங்கேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறார். அவரை முருகர் தடுத்து அவருக்கு திருப்புகழ் பாட உத்தரவு கொடுக்குறாரு. அந்த பெருமையும் இந்த திருவண்ணாமலை தலத்தை சாரும். இந்த கோவிலோட முக்கியமான திருவிழா என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீப திருவிழாங்க. அன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மலை மேலே மகாதீபம் ஏற்றுவாங்க. அது எப்படி ஏற்றுறாங்கன்னா 7 அடி உயரம் உள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றுறாங்கங்க. 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரம். இந்த தீபத்தை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டருக்கு இந்த தீபத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம். எல்லா சிவன் கோயிலையும் பார்த்திங்கன்னா சோமவாரம், அதாவது திங்கக்கிழமை தான் மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாக இருக்கும். ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் செவ்வாய்க்கிழமை, அதாவது அது அக்னிக்குரிய நாள். இது அக்னி தலம் அப்படின்றதுனால இந்த செவ்வாய்க்கிழமை தான் இங்கே அண்ணாமலையாருக்கு விசேஷமான பூஜைகள் நடைபெறுதுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி கிரகணத்துக்காக எப்போவுமே கோயில் நடையை மூடவே மாட்டாங்க. அது இன்னொரு சிறப்பு நம்ம திருவண்ணாமலை கோவிலில். நம்ம திருவண்ணாமலை கோவில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சேர, சோழ, பாண்டியர்கள், சம்பூர்வராயர்கள், விஜயநகர மன்னர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்குது. அதில் 109 கல்வெட்டு மட்டும் தான் இது வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா நிறைய தகவல் நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல லிங்கோத்பவர் தோன்றியதும் நம்ம திருவண்ணாமலை திருத்தலத்தில் தாங்க. இந்த லிங்கோத்பவர் பார்த்திங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்த கலவையாக இருப்பாங்க. அண்ணாமலையார் சன்னதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க திருமேனி நீங்கள் பார்க்கலாம். அண்ணாமலையார் சன்னதின்னு இல்லை, நீங்கள் எல்லா சிவன் கோயிலையும் இந்த லிங்கோத்பவர் திருமேனியை நீங்கள் பார்க்கலாம். இதோடைய அடிப்பாகம் வந்து பிரம்மா, நடுப்பாகம் வந்து திருமால், உச்சி மேல் பாகம் வந்து சிவபெருமான். இவங்க 3ம் சேர்ந்தது தான் இந்த லிங்கோத்பவர் மூர்த்தி. உங்களுக்கு கூடுதலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்கிறேங்க. அண்ணாமலையாரோடைய சன்னதிக்கு இந்த பக்கம், இந்த மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, கோவில் கொடிமரம், அது மலையை விட உயரமாக தெரியுங்க. நீங்கள் வேறு எங்கேருந்து பார்த்தாலும் அது தெரியாது. இங்கேருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த வியூ உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? கொடிமரம் அந்த மலையை விட உயரமாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலை கோவிலுடைய பூஜை ஆகமம் பார்த்திங்கன்னா காரண காமிக்கும். தினமும் 6 கால பூஜை நடைபெறுது. காலையில் 5:30 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். கோவிலுக்குள்ளே வந்து சாமியை எப்படி முறையாக தரிசனம் பண்ணுறது? முதல்ல கோபுரத்துக்கு உள்ளே வரும்போது கோபுரத்தை வணங்கணும். அதுக்கப்புறமா நந்தீஸ்வரரை வணங்கணும். அதுக்கப்புறமா நேராக உள்ளே வந்து கோவில் கொடிமரத்தை வணங்கணும். உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா 2 துவார பாலகர்கள் வெளியில் இருப்பாங்க. அவங்க தான் காவல் தெய்வம். அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் சன்னதியில் இருக்கிற இறைவனை வணங்கணும். இந்த மலையை சுற்றி தாங்க நம்ம கிரிவலம் வருவோம். கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கங்கள் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே அந்த லிங்கத்தை பார்க்குறதே இல்லை. ஒரு முறை வரும்போது பார்க்குறாங்க, 2வது முறை வரும்போதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அந்த அஷ்டலிங்கங்களை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணியே ஆகணும். அதுதாங்க விதி, அப்படி தான் வரணும் நம்ம. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த கோவிலில் தான் முதலாக அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி தோன்றியிருக்கார். ஊமைக்கு இடபாகம் கொடுத்த திருக்கோவில் இந்த திருவண்ணாமலை. வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான், கார்த்திகை தீப திருநாள் அன்று மட்டும்தான் அந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை நம்ம காண முடியும்.
இங்கே கோவிலேருந்து அவர் வெளியில் வந்து ஒரு 2 நிமிஷம் அவர் வந்து ஆடிட்டு போவார், உள்ளே போவார். அதுக்கப்புறமா தான் ஒரு பந்தம் ஒன்று காமிப்பாங்க, இங்கேருந்து கீழே இருந்து காமிப்பாங்க. அதை காமிச்ச பிறகு அந்த மலையில் 800 மீட்டர் உயரமுள்ள அந்த மலையில் தீபம், மகா தீபம் ஏற்றுவாங்க. இங்கே பிடாரி அம்மன் சன்னதி இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு வில்வ மரம் இருக்குது. இந்த மரத்தில் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாரும் வாழ்கிறதா ஐதீகம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பள்ளிகள், ஓணான் இந்த வடிவலெல்லாம் பார்த்திங்கன்னா சூட்சுமமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட நம்பிக்கை. அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஒரு மன திருப்தி. பாருங்கள், எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய நந்தியை பார்த்தீங்க இல்லையா, இவர் தாங்க நம்ம திருவண்ணாமலை கோவில் சிறிய நந்தி. நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு கிரிவலம்னு வந்துட்டால் கண்டிப்பாக அந்த அஷ்டலிங்கங்களையும் போய் தரிசனம் பண்ணுங்கள். எப்போவுமே கிரிவலம் போகும்போது அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் அண்ணாமலையார் கோவிலுக்குன்னு வந்துட்டால் அண்ணாமலையாரை பார்த்துட்டு தானே வீட்டுக்கு போகிறீங்க. அதே மாதிரி தான் கிரிவலம்னு வந்துட்டால் கண்டிப்பாக அந்த அஷ்டலிங்கங்களையும் நம்ம வாங்கலாம். கிரிவலம் போகும்போது ஃபோன் பேசிட்டு போகாதீங்க, செருப்பு போட்டுட்டு போகாதீங்க. அதே மாதிரி அடிக்கடி மலையை தரிசனம் பண்ணுங்கள். வழியில் நிறைய கோவில் இருக்குது, அதை எல்லாமே தரிசனம் பண்ணுங்கள். நேர் அண்ணாமலை கோவில், அடி அண்ணாமலை கோவில் இதெல்லாம் அற்புதமான கோவில். முறையாக கிரிவலம் சுற்றுங்க. நான்லாம் சுற்றுறதுக்கு 9 மணி நேரம் ஆகுங்க. சில பேர் 1.5 மணி நேரத்தில் சுற்றுறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுற்றும். எப்படி 14 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. கிரிவலத்தை கிரிவலமாக சுற்றுங்க. அதை எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் திருவண்ணாமலை வந்து சேர்கிறதுக்கு திருவண்ணாமலையோட பஸ் அண்ட் ட்ரெயின் டைமிங்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம திருவண்ணாமலை கோவில் பிளாக் முடியுதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம உதயாஸ் டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலை வந்து பாருங்கள். அது வரைக்கும் எல்லாருக்கிட்ட இருந்தும் விடைபெறுறேன். நெக்ஸ்ட் பிளாகில் சந்திக்கலாம்.